கிருபையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஐயா. இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. தேவனே, இந்த நாளிலே எங்களை எல்லோரையும் கூட்டி வந்தீர் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை அமரச் செய்திருக்கிறீர் தேவனே. அப்பா, இந்த வேளையில் தேவனே, நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா, சரண் மூலமாக நீர் எங்களோட ஒரு செய்தியை வைத்திருக்கிறீர். அந்த செய்தியோடு எங்களோடு பேசும் சுவாமி. அப்பா, எந்தெந்த உங்களுடைய பேச்சுக்கள் எங்கே எங்களுக்கு கேட்காமல் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் தடை பண்ணுகிறதோ அவைகளை எடுத்து போடும்படி கற்றுக்கொள்றேன் சுவாமி. ஆவியினாலே எங்களை புதுப்பியும் சுவாமி. எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த, எல்லாவற்றையும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க, சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு பிளந்தரும்படி கேட்கிறேன். சகலத்தையும் உம்முடைய வல்ல நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. God is so good. இயேசு தேவன் நல்லவராய் இருக்கிறார். We are on a journey through the 8 beatitudes of the Sermon of the Mount. நாங்கள் அந்த மல பிரசங்கத்திலே குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். The beatitudes come from the Latin word beatitudo, which means blessedness. இந்த beatitudes, மல பிரசங்கத்துல கர்த்தர் சொன்ன காரியம், தேவன் சொன்ன, இயேசு சொன்ன காரியங்கள், அது what language? In Latin. லத்தீன் லாங்குவேஜில் இருந்து அது மாற்றப்பட்டு வருகிறது. It means blessedness. அது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறது. But the beatitudes are not simply a list of blessings. They are a picture of what life looks like when God's kingdom is at work within us. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து செயல்பட தொடங்குகிறதோ அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நன்மையும் எங்களால் ருசிக்க முடியும், உணர முடியும், அதிலே நாங்கள் பங்கு கொள்ள முடியும். Jesus begins by saying, "Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven." அங்கே இயேசுநாதர் சொன்னார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. The poor in spirit recognizes their need for God. ஆவியிலே எளிமையுள்ளவர்களை அங்கே கொள்ளுகிறது, அவர்கள் தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள், தேவனுடைய செயலை தங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறவர்களை அங்கே காணக்கூடியதா இருக்கிறது. They understand that they cannot save themselves and must depend completely on Him. ஆவியிலே எழும்புகிறவர்கள் தங்களை தாங்களே ரட்சிக்க முடியாது, தங்களுக்கு ஒரு ரட்சிகர் தேவை, தங்களுக்கு ஒரு ஆத்ம நேசர் தேவை என்பதை உணர்ந்து ஆய்வதால் ஆவியிலே எழும்பியா இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. Then, as we learned last month, Jesus said, "Blessed are those who mourn, for they shall be comforted." அங்கே துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று போன மாதம் நாங்கள் அதை பார்த்தோம். Once we recognize our spiritual need, we begin to grieve over loss and concern. ஆவியிலே எங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்களை நாங்கள் அங்கே அதை கண்டு அதற்காக நாம் மனவருந்தும் வேளையில் நாங்கள் கர்த்தரோடு நெருங்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்கிறது. Yet God meets us in our mourning with His comfort and grace. எங்களுடைய துக்கத்திலே, சோகத்திலே தேவனுடைய ஆறுதலும் அன்பும் எங்களுக்கு அவசியம் தேவையா இருக்கிறது. Now today we are brought to the third beatitude, which if we turn to Matthew chapter 5 verse 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Blessed are the meek, for they shall inherit the earth. சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு சாந்த குணம் அனைவருக்கு இல்லை. நீங்க பார்க்கலாம் இந்த உலகத்துல, இந்த உலகம் எப்படி இருக்கிறது காரணம் என்ன? பீஸ் என்றது பீஸா போச்சு. சமாதான குலைச்சலா இருக்கிறபடியால் எங்க பார்த்தாலும் wherever we turn people are fighting for a small thing. They are fighting. I don't know. God bless them. When we realize our need for God and receive His comfort, our hearts begin to change. எப்பொழுது எங்களுடைய கர்த்தரிடமிருந்து எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய குறிக்கோளையும் அவரிடமிருந்து பெறணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது அவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வேளையில் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்குள்ள மாறுதல் ஒன்று வருகிறது.
pride starts to disappear. அப்பொழுது பெருமை எங்களை விட்டு ஓடி போகிறது. Self-sufficiency begins to fade. அங்கே எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் காணும், நான் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறேன் என்று என்கிற எண்ணம் அங்கே இல்லாமல் போகிறது. We become humble before God and gentle towards others. நாங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டவர்களும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். This is meekness. இது எங்களை நாங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்பதை காட்டுகிறது. Unfortunately, meekness is often misunderstood. சாதாரணமாக தாழ்மை உள்ளவர்களை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. Many people think meekness means weakness. அங்கே தாழ்மை உள்ளவர்களை உலகம் பலவீனர்கள் என்று கருதுகிறது. They imagine someone who is timid, passive, or easily pushed around. அப்படி தாழ்மை உள்ளவர்களை இந்த உலகம் கணிக்கிறது. இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அவர்களை தாங்களாவே அந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவர்களை தள்ளி விடுகிறார்கள். But in the Bible, meekness is something completely different. ஆனா வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் நோக்கி பார்க்கிறார். In the Bible, meekness is strength or power under God's control. கர்த்தருடைய சித்தத்தின் கீழாக தாழ்மை உள்ளவர்கள் வல்லமை உள்ளவர்களும் பலசாலிகளுமாக தேவன் கருதுகிறார். I would like to demonstrate an illustration of a horse. ஒரு குதிரையை குறித்து நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். Imagine a wild horse in an open field. அங்கே ஒரு wild horse, ஒரு குதிரை அங்க wild horse, அது ஒருத்தரால கட்டுப்படுத்த முடியாத குதிரை, ஒரு பெரிய வழியிலே நிற்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன். It is fast, strong, and untamed. அந்த குதிரை மிகவும் வேகமாக ஓடும், ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாது, அது மிகவும் பயங்கரமான, பார்க்கிறதுக்கு மிகவும் பெரிய முற்ற மாதிரி அந்த குதிரை இருக்கும். No fence can hold it and no one can control its movements. ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த வேலியை போட்டா என்ன அதை உடைச்சு கொண்டோ மேலே பாஞ்சு கொண்டோ அது அந்த இடத்துக்கு மற்ற இடத்துக்கு சென்று விடும். It runs wherever it wants and whenever it wants. அது தனக்கு எப்பப்பெல்லாம் ஓடணுமோ ஓடும். அது நினைக்கிற பிரகாரம் அந்த குதிரை ஓடிக்கொண்டே இருக்கும். And there is a power in it, but that power is undirected. அதுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, ஆனால் அந்த வல்லமையை கட்டுப்படுத்த ஒருவரால் முடியாமல் இருக்கிறது. It has strength without guidance. அதுக்கு பலன் இருக்கிறது, ஆனால் அது வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை. But when it comes into the process of training, அங்கே அந்த குதிரை அதை பயிற்சிவிப்பதற்கு ஒரு பயிற்சியாளருக்குள்ளே அதை அங்கே கொண்டு வரும் வேளையில் slowly and patiently the horse becomes more and more disciplined. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவிலே அந்த குதிரை கட்டுப்பாட்டுக்கு வந்து திரும்பவும் ஒரு நல்ல குதிரையாக அதை மாறுகிறது. It is not weakened but directed. அது பலவீனப்பட்டதல்ல, ஒரு காரியத்தை செய்வதற்கு அது வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. And bit by bit it learns to respond to the voice of its master. படிப்படியாக தனக்கு அதிகாரியாக இருக்கிற அந்த எஜமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்கிறது. And it will learn how to yield its strength to instruction. அங்கே அந்த எஜமான் தனக்கு சொல்லுகிறபடி அந்த குதிரை தன்னுடைய பலத்தை அங்கே பிரயோஜனப்படுத்துகிறது. And one day that same horse that was once running around wildly is now able to be tamed and move in perfect coordination with its trainer. அங்கே சில காலத்துக்கு முன்பு கட்டு கடங்காமல் அங்கே எல்லாரும் ஓடித்திருந்த குதிரை இப்பொழுது அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து அங்கே நடக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக It இருக்கிறது. still has all its strength, but that strength is now surrendered and focused. அதுக்கு இன்னும் அந்த பலன் இருக்கிறது. அது குதிரையால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அது எஜமான் சொல்லுகிற கட்டளைப்படி தான் அதை செய்ய தன்னை மாற்றிக்கொண்டது. When we first start our journey as believers, we are
we are still in the process of training. First, we have to we accept God. Then surely we start to grow more and more spiritually mature. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே உங்களுடைய பழைய காலங்களை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே கர்த்தருடைய அன்புக்கும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கும் எங்களை ஒப்பு கொடுத்தால் தான் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு தன்னுடைய சித்தத்தை எங்களுக்குள்ளே அவர் செய்ய முற்படுவார். நாங்கள் பிடிவாதத்தோடும் இல்லை இப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் கர்த்தர் எங்களோடு இடப்பட மாட்டார். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் அங்கே இடம் கொடுக்கிறார். And now we are able to accomplish greater purpose because we are under God's control. கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறபடியால் எங்களாலும் உங்களாலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் ஞானத்தையும் தருகிறார். And he is shaping us so that our strength is no longer driven by pride, anger or impulse. அவர் எங்களை எவ்வளமாக முதலாவது முந்தி எங்களுக்குள்ள இருந்த கோபம் பெருமை அங்கே எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு அன்பினாலும் கிருபையினாலும் தம்முடைய வல்லடத்தினாலும் எங்களை உருமாற்றி இருக்கிறார். But that our strength is controlled by his almighty spirit. அவருடைய ஆவியினாலே எங்களுடைய பலன் எல்லாம் அவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். And Jesus gives us a promise that the meek may not seem to be winning today, but they have a future secured by God. அங்கே வேதம் சொல்கிறது பலவீனர்கள் இந்த வேளையிலே சில வேளைகளிலே தற்போது அவர் வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். தங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து காத்திருக்கும் வேளையில் பலவீனமாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். When God says the meek will inherit the earth, he is reminding us that those who trust him will never miss what he has prepared for them. அங்கே வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்கள் அங்கே ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் என்ன நேரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனை பார்த்து நோக்கமாக இருக்கும் வேளையில் கர்த்தர் அதை அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவார். We are going to look at 3 biblical stories which demonstrate what true meekness looks like. உண்மையான சாந்த குணம் என்ன என்பதை வேதத்திலிருந்து 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். We will begin with the life of Moses. மோசேயின் வாழ்க்கையை குறித்து சற்று பார்க்கலாம். Moses is one of the strongest leaders in scripture. வேதத்திலே பார்க்கும் போதிலே மோசே என்பவன் மிகவும் வல்லமை உள்ள பலசாலியான ஒரு ஞானமுள்ள மனிதன். He stood before Pharaoh and saved the Israelites from slavery. பார்வோன் ராஜாக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களுக்காக வேண்டுதல் செய்து இஸ்ரவேல் மக்களுக்காக போராடினான் இந்த மோசே என்பவன். He carried the weight of millions through the wilderness, but the scripture says something unexpected about him. அங்கே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை வனாந்தர பாதையினாலே அவன் வழிநடத்தி அவன் அங்கே கர்த்தருடைய கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவன். If we turn our Bibles to Numbers chapter 12 verse 3. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் Numbers chapter 12 verse 3. என்னாகமம் 12 3ஆம் வசனம். 3? Yeah. Okay. Numbers chapter 12 verse 3. எடுத்தவங்க வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் எந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். Now the man Moses was very meek, more than all the men on the face of the earth. இது சொல்லுகிறது மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். This verse appears during a painful moment in Moses' life. மோசேயுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு நோவான கஷ்டமான பாதையில் அவன் இருக்கும் போதில் தான் இந்த காரியங்கள் நடந்தது. His own brother Aaron and sister Miriam began criticizing him and questioning his leadership. If we read Numbers 12 verses 1. அவனுடைய தலைமைத்துவத்தையும் அவனுடைய லீடர்ஷிப்பையும் வழிநடத்துதலையும் அவனுடைய சகோதரனும் மிரியமும் சகோதரி ஆரோனும் சகோதரி அங்கே அவனை குறித்து குற்றம் சொன்னார்கள், தேவையில்லாத காரியங்களை அங்கே பரப்பினார்கள். If you look at verses 1 and 2 of chapter 12.
முதலாம் இரண்டாம் வசனத்திலே பார்த்து சொன்னால் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ மோசே விவாகம் அடைந்தபடியினால் ஆரோனும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயின் பூமியில் சகல மனிதர்களும் இந்த சாசனவனாயிருந்தார். இந்த வசனத்தை வாசிக்க இன்றைக்கு உலகத்துல எந்த போதர் மாதிரி சொன்னா போதர் அவருக்கு மாத்திரம் தான் பேசுவார், எங்களோட பேச மாட்டாரா? நாங்கள் பரிசுத்தம் இல்லையா? கர்த்தர் பேச வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் யாரோடும் பேசுவார். ஆனால் எங்களுடைய இதயம் அவருக்கு திறந்திருக்க வேண்டும். God can speak to anyone and everyone. Our hearts and minds should be open to him. இது பொறாமையினால் தான் இங்கே பேசப்படுகிறது. Imagine the hurt Moses must have felt. The attack didn't come from strangers, it came from his own family. மோசேயுடைய மனநிலையை பற்றி பாருங்கள். அங்கே வெளியாட்களால் அவனுக்கு அந்த பிரச்சனை வரவில்லை, குடும்பத்தாரால் வந்தது. இன்னைக்கு பிரச்சனை அதிகமாக குடும்பத்தாரால் வருது. But what is remarkable is that Moses did not fight back. இதுல சிறந்த காரியம், மோசே திரும்ப சண்டைக்கு போகவில்லை. அவன் தன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொண்டான். He did not try to defend himself or humiliate them publicly. மற்றவர்களை அவளை குற்றப்படுத்தவோ அவளுக்கு எதிராக பேசவோ மோசே முற்படவே இல்லை. Instead, he stayed silent and allowed God to handle the situation. அவன் சாந்தமாக இருந்து தேவன் காரியத்தை அங்கே சரியாக செய்து முடிக்கும்படி கர்த்தர் கரத்திலே அந்த காரியத்தை கொடுத்து விட்டார். And God did defend him. கர்த்தர் அவனுக்காக வாதாடினார். Later in the chapter, when Miriam was struck with leprosy, Moses responded with compassion and prayer. If we read Numbers 12 verse 13. அங்கே என்னாகும் 12:13 பார்க்கும்போது மேரியமுக்கு அங்கே குஷ்டரோகம் வந்திருந்தது. குஷ்டரோகம் வந்த வேளையில் மோசே நீ செய்த பாத்தியா வந்திருக்கண்டு. அவன் அப்படி சொல்லல, அவன் தேவனிடம் போய் மேரியத்துக்காக வேண்டி மன்றாடினான். தேவன் அங்கே அவருக்கு சுகம் கொடுத்தார். This is a man after God's heart. தேவனுடைய இதயத்தை தேடின மனிதர்கள் தான் அந்த புத்தி வாரதுக்கு காரணம். Numbers 12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கேட்டான். Moses cried unto the Lord, saying, Heal her now, O God, I beseech thee. He still had compassion. He did not fail to realize that God was in control of the situation. Yes, they did criticize him, but he knew that he was stronger by not reacting to what they said. You said too much. Okay. மோசேயை குறித்து எவ்வளவோ தாறுமாறாக தேவையில்லாத காரியங்களை பேசினாலும் மோசே அவன் கோபப்படவில்லை. மீரியத்துக்காக வேண்டி தேவனுடைய பாத்திலே இருந்து மீரியத்தை குணம் பண்ணும்படி அவன் தேவனிடத்தில் கேட்டான். தேவன் அவன் சொல்லை கேட்டு அவன் ஜெபத்தை கேட்டு மீரியத்துக்கு பூர்ண விடுதலையை கட்டளையிட்டார். This is meekness. இதுதான் தாழ்மையின் காரியமா இருக்கிறது. He chose intercession instead of revenge. அவன் அங்கே மீரியத்துக்காக வேண்டி அவன் பரிந்து பேசினான், ஆனால் பழி வேண்டவில்லை. And maybe this is a word someone needs today. Not every battle needs our reaction. எல்லா யுத்தங்களுக்கும் எங்களுடைய எதிர்ப்பு தேவையில்லை. சில வேளைகளிலே உங்களை குறித்து ஒரு குற்றங்கள் பிழைகள் யாரும் சொன்னார் என்றால் அதுக்கு எதிர்ப்பு பேச வேணாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை கருத்தில் கொடுத்து தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்றால் அவருக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். ஆகவே நாங்கள் அதிலே முற்பட்டு அதை பிரச்சனைப்பட்டு வாதப்படுவதனால் இது பெருசாய் கொண்டு போக முடிய அது குறைவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கருத்தலை கொடுத்து கர்த்தாவே நீர் பார்த்துக் கொள்ளும். Everything will be perfect. Sometimes God asks us to trust him enough to say surrender while he fights for us. தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களோடு எதிர் நிற்காமல் கர்த்தரிடத்திலே முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து
கர்த்தாவே இந்த காரியம் எனக்கு நடக்கிறது, இதை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று கொடுக்கும் வேளையில் அவர் சரியான வேளையிலே சரியான காரியத்தை செய்து முடிப்பார். Because it is one thing to trust God when people are criticizing you, but it is another thing entirely to trust God when someone else is elevated in what you thought would be yours. அநேக இடத்திலே வேலை ஸ்தலங்களில் இங்கே நடக்கிறது என்னன்னு சொன்னா, சில வேளையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, ஆனால் அந்த ப்ரொமோஷன் எதிர்பாராமல் இன்னொரு கொடுக்கப்படுறது. அந்த வேலையிலே உங்களுடைய மனம் எவ்வளவு உடைந்திருக்கும், நோவப்படும், கோவப்படும். நான் அந்த நிலையில் இருந்துக்கிறோம். நாங்கெல்லாம் வேலையை போறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். ஆனால் காக்கா படிக்கிறவனுக்கு அந்த வேலை கொடுத்துருவாங்க. ஆன் ஹீஸ் பஸ்ஸஸ் ஃப்ரெண்ட், பஸ் அவரும் தண்ணி அடிக்க போறாங்க. அது என்னவா இருந்தாலும் கவலை இல்லை. அதை நாங்கள் எடுத்து எங்களுக்குள்ளாக அதை நாங்கள் நோவப்படுத்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட்டு குறுகிக்கொண்டே போவோம். அதை விட்டுட்டு அதை கர்த்தர் கருத்தில் கொடுத்துட்டு கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும். இது அநீதி நடந்திருக்கிறது, பட் நீர் அதுக்கு நியாயம் செய்வீர், நீர் பதில் செய்வீர் என்று அவர் கடத்தில் கொடுக்கும் போலைகள் அவர் சகலத்தை நன்மையாக மாற்றுவார். And that brings us to the story of Jonathan. அடுத்த இந்த காரியம் ஜொனத்தனுடைய வாழ்க்கைக்கு வருவோம். Jonathan was the son of King Saul. சவுலுடைய ஒரே மகன் ஜொனத்தனா இருந்தான். By earthly standards, the throne should have gone to Jonathan because on earth, it usually goes, whoever is king, the heir of the king would then be the next in line. உலக வளமையின்படி ஒரு ராஜா தனக்கு பின்பாக தன்னுடைய வாரிசுக்கு தான் அந்த ராஜரீகத்தை கொடுப்பார். ஆனால் இங்கே ஜொனத்தன் ஒன்றை வித்தியாசமாக செய்கிறார். But God had already chosen David. ஆனால் தேவன் ஏற்கனவே தாவீதை தெரிந்து வைத்திருந்தார் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாக. Jonathan had a choice. He could have held on tightly to his position as prince and said, no, this is my throne, I'm the next in line. Or he could surrender his plans for the plan that God has already planned for him. ஜொனத்தன் அங்கே போட்டிருக்கலாம், அப்பாக்கு பிறகு நான் தான் ராஜா, நீ யாரடா இது கொடுக்க வாருன்றது ஜொனத்தன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யல. அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு, என கர்த்தர் தெரிவு செய்தார் தாவீதை, கர்த்தர் தெரிவு செய்ததற்கு எதிராக அவன் போகாமல் அவன் ராஜரீகத்தை தாவீதுக்கு விட்டு கொடுத்தார். If we turn our Bibles to 1 Samuel chapter 18 verses 3 and 4. முதலாம் சாமுவேல் 18 18ஆம் அதிகாரம் 3 and 4. 18 chapter 3-4. யோனத்தான் தாவீதின் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதை தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். Amen. Jonathan and David made a covenant because he loved him as his own soul. And then Jonathan stripped himself of the robe that was upon him and gave it to David. That is meekness. அங்கே ஜொனத்தனும் தாவீதும் மிக உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். அங்கே தாவீது தேவனால் அபிஷேகப்பட்ட ராஜா வந்தவுடனே ஜொனத்தன் அங்கே தன் வச்சிருந்த ராஜா அங்கி எல்லாவற்றையும் கலத்தி அவன் தாவீதுக்கு கொடுத்தான். ஜொனத்தன் கலத்தி கொடுத்தான். இதிலிருந்து என்ன சொல்கிறது? ஜொனத்தன் தன்னை தாழ்த்தினான். ஏனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு விரோதமாக அவன் நிற்க விரும்பவில்லை. ஆகவே ஜொனத்தன் was blessed. That robe symbolized royalty and position, and Jonathan willingly laid it down for what resembled his claim to the throne. அந்த ராஜா அங்கி அதிகாரத்தையும் வல்லமையும் அரசாளுமையும் கொண்டிருந்தது. அவன் அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நண்பனாகிய தாவீதுக்கு அவன் அங்கே கொடுத்து விட்டான். If we turn the Bible to 1 Samuel chapter 23 verse 17. Chapter 23, முதலாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரம் verse 17ஆம் வசனம். நீ பயப்பட வேண்டாம், என் தாப்பனாகிய தாவீது, என் தாப்பனாகிய கண்ணெல்லாம் போகுது.
சவுலின் கை உம்மோடு ஒரே வாசிங்க. நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உன்னை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேல் 23:17. சரியா? Jonathan even acknowledges that David will be king. He said, "You shall be king over Israel, and I shall be next after you." அங்கே யோனத்தான் தாவீதுக்கு சொன்னான், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இரும், உமக்கு அடுத்தபடியாக நான் ராஜாவாக இருப்பேன் என்று அவன் தன்னை தாழ்த்தி அவன் இந்த காரியத்தை செய்கிறான். Jonathan teaches us that meekness is trusting God's plan even when it costs us our own expectations. யோனத்தானுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போலையில் அவன் தன்னை தாழ்த்ததினால் கர்த்தருடைய கரம் தாவீது மேல் இருந்ததை அவன் உணர்ந்து அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கை சொந்த ஆடம்பரத்தை பார்க்காமல் அந்த ராஜரீக பொறுப்பை அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். And actually, Pastor already demonstrated this before, so I'll just say it in English because it's about the promotions and stuff. You already talked about it. So, and this type of surrender is difficult. விமனமாக தாழ்த்துவது கொஞ்சம் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். It is hard to watch life unfold differently than we imagine. நாங்கள் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை நடக்காமல் அது அங்கே மாறி போவதை காணும் போலையில் உள்ளுக்குள்ளே மிகவும் வேதனையா இருக்கு. ஏன் இப்படி நடக்கிறது? நான் நன்றாக இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன், ஆனால் இது காக்கும் போலையில் இது எதிர்பாராக நடக்கிறது என்று. It is hard when someone else receives the opportunity, the promotion, the recognition, or the blessing we hope for ourselves. அங்கே எனக்கு உங்களுக்கும் வர வேண்டிய அந்த ப்ரமோஷன், அந்த அவன் இவரெல்லாம் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைத்து வேறியாக்களும் நினைச்சிருப்பாங்க, கூட கோபத்தை நினைச்சிருப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன செய்கிறது? அதை வேறியாருக்கு கொடுக்கும் போலையில் அங்கே உங்கள் உள்ளம் மிகவும் வேதனைப்படுகிறது. இதில் அநேகர் இந்த காரியத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, God has the last laugh. கடைசி சிரிப்பு தேவனிடம் இருக்கிறது. அவர்கிட்ட கொடுத்துருங்க. Then you and him will clap and dance. But Jonathan's life reminds us that meekness does not compete with God's will. அங்கே யோனத்தானுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, தாழ்த்தப்படுவது கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக போவது அல்ல, அவர் சித்தத்துக்கு ஒத்து போவதுதான் அங்கே தாழ்த்துவது. Meekness is us saying, Lord, I trust what you are doing even when I don't fully understand it. தாழ்மை என்பது கர்த்தாவே எனக்கு என்ன நடக்கிறது தெரியாது, ஆனால் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும், உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Meekness is not only trusting God with your reputation, it is trusting God with your future. அங்கே தாழ்மை என்பது எங்களுடைய ரெputation, நான் சொல்லுங்களேன், நான் மேனேஜர், நான் சூப்பர்வைசர், பெரிய ஆள் என்று, அப்படி என்று இல்லை. எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவரிடம் கொடுக்கும் போலையில் அவர் சகலத்தையும் எங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். Jonathan shows us that meekness can celebrate someone else's promotion without feeling threatened because our identity is rooted in Jesus Christ. அங்கே யோனத்தானுடைய தாழ்மையை பார்க்கும் போலையில் என்னோருடைய உயர்வுக்கும் அந்த பெருமைக்கும் நாங்கள் எதிர்த்து நிற்காமல் அங்கே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டுவது அது செய்வது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஹார்ட், அப்படி கஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களை சாந்தப்படுத்துவார், கர்த்தர் பிளந்திடுவார், கர்த்தர் உங்களை திரும்பவும் எழுத்துவார். Because now we move from trusting God with our reputation and to trusting God with action, timing, and obedience. எங்களுடைய பெருமையை குறித்து எங்களுடைய பெரிய இடத்தை கொடுத்து நாங்கள் அங்கே பெருமை பாராட்டாமல் கர்த்தருடைய கருத்தில் கொடுக்கும் போலையில் கர்த்தர் ஏற்ற காலத்திலே காரியத்தை எல்லாம் படிப்படியாக செய்து முடிப்பார். And that brings us to our final story, and it is the life of Joshua. இறுதியாக ஜோஷுவாவுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கலாம். Joshua
is one of the clearest example of meekness, not because he was passive, but because he was faithful in every season before promotion actually. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே மோசே அவனை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அவன் எப்பொழுதும் மோசேக்கு கீழ்ப்பட்டவனாக மோசே சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்தான். அதனாலே இறுதியிலே அவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அங்கே கானான் தேசத்தில் கொண்டு வருவதற்கு அவன் தான் காரணகர்த்தாவா இருந்தான். He was essentially Moses' assistant. And from the very beginning, Joshua was positioned in a place where many people struggle with, in the background. ஜோசுவா மோசேயுடைய உதவியாளராக தான் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் அவனமா இருக்கும் போலையில் அவனை குறித்து அநேகர் பின்பாக இருந்தவர்கள் அநேகர் குறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவன் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவன் தேவனுக்கும் மோசேக்கும் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். He is so close to greatness, but not yet in it. He is so because he's not leading yet. But he was consistent in staying close to God. அவன் அந்த தலைமை பதவிக்கு வாரத்துக்கு தயார் நிலையில் இருந்தாலும் அவன் அங்கே தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய நேரம் வரும் மட்டும் அவன் அங்கே காத்திருந்தான். If we turn our Bibles to Exodus 33 verse 11. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நாங்கள் திருப்போம் என்று சொன்னால் Exodus 33:11. ஒருவன் தன் செயலோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே, இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றான். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கடத்த வேண்டும் என்று சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் முன்னுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழப்பானதை தருவேன் என்றார். God spoke to him as a friend spoke. But did it say anything about Joshua? Yeah. Joshua, the son of Nun, his youngster, did not depart the tent. Yeah, that's true, yeah. Even when Moses leaves, Joshua stays in God's presence. He went a little bit too far. மோசே கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகின போதிலும் ஜோசுவா அங்கே தரித்திருந்தான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே. That is meekness, not chasing positions but staying in the presence of God continuously. அவன் தலைமத்துவத்தை நோக்கி அவன் ஓடவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய நேரம் வரமட்டும் அவன் அங்கே இருந்தான். Sorry. Then comes the defining moments in Numbers chapter 13 and 14 when Moses sends 12 spies into the promised land. இறுதியிலே அந்த கானான் தேசத்தை வேகுவாக்கும்படி 12 சீசர்களை அவன் அங்கே அனுப்பினான். Number 13 or number 14 verses 7 to 14 Numbers 14, 7 and 8. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுத்தார். Okay. The part I wanted to highlight is the land which we pass through to spy out is an exceedingly good land. If the Lord delights in us, He will bring us into this land and give it to us.
இந்த 12 பேரும் இந்த கானான் தேசத்தை வெகுவாத சென்று திரும்பி வந்தவர்கள் அங்கே அந்த தேசத்தை குறித்து சொன்ன காரியம் இந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் இதிலே நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் இங்கே இருக்கலாம் என்று ஒரு நற்சாட்சி கொடுத்தார்கள் இந்த கானான் தேசத்தை குறித்து. But the people rejected their faith. ஆனால் மக்கள் இந்த இவருடைய விசுவாசத்தை உதறி தள்ளினார்கள். They chose fear instead of promise. அவர்கள் அங்கே பயந்தார்கள். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக அங்கே அவன் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி கண்டு பயத்தை கொண்டு வந்தார்கள். And yet Joshua did not rush ahead. ஆனால் யோசுவா அங்கே சீக்கிரமாக அதுக்கு முடிவு செய்யவில்லை. He does not try to take leadership early. அவன் அங்கே இந்த தலைமத்துவத்தை அவன் எடுக்கவில்லை. He doesn't rebel against timing. அவன் நேரத்துக்கு எதிராக அவன் போர் செய்யவில்லை. He doesn't build his own path. அவன் தன்னுடைய வழியை அவன் அங்கே செய்யவில்லை. Instead, he waits through the wilderness season with Israel for 40 years. அவன் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வனாந்தர பாதையிலே 40 வருஷம் அவரோட கூட சேர்ந்து நடந்தான். And this is where meekness becomes clear. Not just in faith in the moment, but faith over time. And after Moses dies, God speaks directly to Joshua. இந்த யோசுவா என்பவன் அங்கே திடீரென்று காரியத்தை செய்யாமல் அவன் அந்த இஸ்ரவேல் மக்களோட 40 வருஷம் அவரோட சேர்ந்து அவரோடு கூட பயணம் பண்ணி அவருடைய இன்ப துன்பங்களிலே கலந்து கொண்டு இறுதியாக மோசேயுடைய மரணத்துக்கு பிறகு அவன் அங்கே அவர்களை வழிநடத்துவதற்கு அவன் அங்கே தலைவனாக வந்தான். If we turn to Joshua chapter 1 verse 2. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். And if we continue on verse 9, Mom? Verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Amen. Joshua did not take the land by ambition. He stepped into it by obedience. யோசுவா இந்த கானான் தேசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் பெரிய திட்டத்தோடு போகவில்லை. அவன் கீழ்ப்படுதலோடு தான் அங்கே இந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொண்டான். And later, when Israel finally enters, Joshua leads them into the fulfillment of the promise. இறுதியாக இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த வேளையிலே அங்கே கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் அங்கே சுதந்திரித்துக் கொண்டார்கள். And as we step back and we look at the full journey, Moses shows us meekness under criticism. நாங்கள் இந்த பயணத்தை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கும் வேளையில் மோசே எதிர்ப்புகளின் மத்தியிலும் தன்னை தாழ்த்தினான். Jonathan shows us meekness in surrendering ambition. ஜோனத்தன் தனக்கு வர வேண்டிய ராஜ சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் அங்கே விட்டுக் கொடுத்தான். Joshua teaches us meekness in our timing, obedience, and control. யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் வேளையில் அவன் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய காலத்தை அங்கே தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுத்தான். இறுதியிலே ஆசீர்வாதம் பெற்றான். And together they form one message, that meekness is not losing strength, but it is placing strength under God's authority. இறுதியாக இந்த மூவரும் ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கிறார்கள். தாழ்த்தப்படுகிறவன் தோற்று போகிறவன் அல்ல, ஏளனப்படுகிறவன் அல்ல, ஏமாற்றப்படுகிறவன் அல்ல. அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். கர்த்தருடைய நேரம் காலம் வரும்போது கர்த்தர் அவனை உயர்த்துவார். Because the world says, defend yourself. உலகம் சொல்லுகிறது நீ எதிர்த்து போராடு என்று. But Jesus says, humble yourself. ஆனால் கிறிஸ்து சொல்கிறார் உன்னை தாழ்த்து என்று. The world says, take control. உலகம் சொல்லுகிறது அதை உன்னதாக்கிக்கொள், உன்ன பக்கமாக எடுத்துக்கொள் என்று. Jesus says, give the control to him and he will make everything better. இயேசு சொல்லுகிறார்
சகலத்தையும் என் கையிலே கொடுத்து விடு, உனக்கு எது திறமானதோ உனக்கு தேவையானதை நான் சரியான நேரத்திலே தருவேன் என்று. The world says, force the outcome. Jesus says, trust in the future because his way is better. உலகம் சொல்லுகிறது அந்த பதிலை நீ தேடி அடிபட்டாவது எப்படியாவது புடுங்கி எடுத்து விடு என்று. ஆனா தேவன் இயேசு சொல்லுகிறார், அதை விட்டு விடு, நான் உனக்கு சரியான முறையிலே அதை திறம்பட செய்வேன் என்று. And this is why it all comes into the promise of blessed are the meek, for they shall inherit. இங்கதான் தேவனுடைய மலை பிரசங்கத்திலே இயேசு சொன்னார், அந்த தாழ்த்துறவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும்? எங்களை தாழ்த்த வேண்டும். என்று சொன்னா you will never, you are going down. He, you will go up. So if I had said he is the one. Not because they fight the hardest, but because they trust the deepest. அவர்கள் அங்கே அதிகமாக போராடுறவர்கள் அல்ல, அதிகமாக விசுவாசித்தவர். And Jesus echoes the promise. Jesus was echoing the promise found in Psalms 37, verse 11. சங்கீதம் 37:11. Psalms 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். Amen. But the meek shall inherit the earth and shall delight themselves in the abundance of peace. When you are a meek person, you have peace. You are not the you are in peace. It's not coming up. சாந்த குணம் உள்ளவர்கள் இரத்த கொதிப்பினார். இன்னைக்கு யாருக்கு இரத்த கொதிப்பு இருக்கு? இரத்த கொதிப்பு யாருக்கு இருக்கு? கோபக்காரனுக்கு இருக்கு, சண்டைக்காரனுக்கு இருக்கு, வெறுட்டுறவனுக்கு இருக்கு, திட்டுறவனுக்கு இருக்கு. அது இரத்த கொதிப்பினால தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. பட் இந்த சாந்தமாய் சொன்னா எவ்ரிதிங் இஸ் குவைட். நீங்க சாந்தமா இருக்கீங்க, எவ்ரிதிங் உங்களுக்காக வேலை செய்யும். ஏன்? நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்வீங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற எவனும் அசைக்கப்பட மாட்டான். Today the meek inherit peace. Today the meek inherit contentment. இன்று சாந்த குணம் உள்ளவர்கள் அங்கே சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிற்கிறதுக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிறார்கள். And one day all of us believers will inherit the fullness of God's kingdom when Christ establishes his eternal reign. கிறிஸ்துவானவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படும் வேளையில் அவருடைய விசுவாசியாகிய நாங்கள் அந்த ராஜ்யத்திலே சமாதானத்தோடு, அன்போடு, கிருபையோடு அதிலே பங்குகளாக மாறுவோம். Perhaps you are facing situations that tempt you to fight control. சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில அதிகாரத்தை, சில அந்த கட்டுப்பாடை உங்களை கையிலே கொண்டு வர வேண்டும் என்று